வகுப்பு நீண்ட நாட்களாக விண்ணப்பம் கோரப்பட்ட இந்த வகுப்பு உண்மையிலே ஒரு நீண்ட நாட்களாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டாலும் ஒரு அறிமுக வகுப்பையும் மற்றும் ஒரு வழிகாட்டல் தொடரையும் செய்து கொள்ளலாம் என இருந்தோம். இடையில ஏராளமான வகுப்புகள் எமிகிரேஷன் SLIRS அதே போல MSO சென்டர்லையும் நிறைய வகுப்புகள். அப்ப இன்று உண்மையிலேயே ஒரு அந்த பெருநாளுக்கு முதல் நாள் என்பதால முஸ்லிம் மாணவர்கள் ஏராளமானவர்கள் இணைந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். உண்மையிலே நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த வகுப்பை திட்டமிட்டிருந்தாலும் எங்களால் அதை அந்த வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பை திடீரென செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, உண்மையிலேயே பிசிக்கல் சயின்ஸ் BSc, அடுத்த பயாலஜிக்கல் சயின்ஸ் அதுவும் BSc தான், என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அல்லது என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ், அடுத்த எக்ரிகல்ச்சர் சயின்ஸ், சோசியோலஜி, மாஸ் கம்யூனிகேஷன், ஜியோகிராஃபி இவைகளை பட்டமாக கொண்ட பட்டதாரிகளிடம்தான் இந்த என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர் சுற்றாடல் அல்லது சுற்றுச்சூழல் உத்தியோகத்தர் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால கோரப்பட்டிருந்தது. உண்மையிலே நிறைய முஸ்லிம் மாணவர்களால் இன்றைக்கு இணைந்து கொள்ள முடியாமல் போகும். ஆனால் தொடர்ச்சியாக எங்களோட வகுப்புகள் முன்கொண்டு செல்லப்படும். நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இந்த பேப்பர்ல அந்த பேப்பர்ல ஒன்றை போட்டு இருக்கிறேன். ஒரு கொஞ்சம் கேள்வியெல்லாம் நாங்கள் சும்மா சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி கேள்விகள் வருமெண்டு இப்போ கிட்டத்தட்ட 2 மணித்தியால பேப்பர் என்பதால 2 மணித்தியால பேப்பர் என்பதால அதில் ஒன்-வேர்ட் ஆன்சரும் இருக்கும். அடுத்தது வந்துக்கிட்டு மல்டிபிள் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதே போல சுருக்க கட்டுரை எழுதுறது வரும். சுருக்கமாக விடை எழுதுற 2 வரியில 3 வரியில அல்லது 4 வரியில 5 வரியில சுருக்க கட்டுரைகள் எழுத வரும். அடுத்தது ஒரு உண்மையாகவே சுற்றுச்சூழலோடு சம்பந்தமான ஒரு கட்டுரை எழுத வேண்டி வரும். இந்த ஒரு 10 தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வச்சிருக்கிறேன். நான் அதுல 2-3 கட்டுரைகளை ஆல் ஐலண்ட் சேவிஸுக்காகத்தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா 10 தலைப்புகள் ஒரு 7-8 தலைப்பு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் 2 மணித்தியால பேப்பர் என்பதால அந்த சுற்றாடலோடு தொடர்பான அல்லது உலக சுற்றாடலோடு தொடர்பான தேசிய சுற்றாடலோடு தொடர்பான ஒரு மிகப்பெரிய கட்டுரை ஒன்றையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு வகுப்புகளும் நகரும் போது ஒவ்வொரு வகுப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுரைகள் தொடர்பான பாயிண்ட்ஸ்களையும் தருவேன். 2 மணித்தியால பேப்பர் என்பதால அங்க பாருங்க, அந்த பேப்பர்ல அவங்க பேப்பரை ஸ்ட்ரக்சரை சொல்லாம இப்படித்தான் இருக்கும் அந்த பேப்பர் என்று சொல்லாம என்ன சப்ஜெக்டுக்குள்ள அந்த பாடங்கள் வரும் என்றதை சொல்றாங்க. என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், 2வது என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட், அடுத்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், 4வது என்வாயன்மெண்டல் எடுகேஷன் அண்ட் அவேர்னஸ், 5வது குளோபல் அண்ட் நேஷனல் என்வாயன்மெண்டல் கன்வென்ஷன் அண்ட் இஷ்யூஸ். இந்த 5வது தலைப்பு ஒரு பரந்துபட்ட தலைப்பு. இந்த 5வது தலைப்பு ஒரு பரந்துபட்ட தலைப்பு. அதுக்குள்ள இருந்து நிறைய கேள்விகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது ஒரு ஒரு உண்மையாகவே அதுக்கெண்டே ஒரு 15-20 வகுப்பு, அந்த கன்வென்ஷன்களுக்காகவே ஒரு 10-15 வகுப்பை நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும். நீங்க எல்லோருமே BSc பட்டதாரிகள், ஜியோகிராஃபி எல்லாரையும் விட ஜியோகிராஃபி பட்டதாரிகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கும். மிகப்பெரிய ஒரு நிறைந்த அனுபவம் மத்தாக்களை விட இருக்கும். இருந்தாலும் இந்த என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ்ல தனிய BSc முடித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கும் என்ன நடக்கும் என்று சொன்னா நிறைய விடயங்கள் தெரிஞ்சிருக்கும். தட்டிக்கு போனாலே அதை நாங்க முன்கொண்டு போகலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் தட்டிக்கு போனதாலே, முதலாவது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தல் என்ற தலைப்பில கொஞ்சம் கேள்விகளை அவங்க தொகுப்பாங்க, அதான் சிலபஸ். 2வது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் மதிப்பீடு, 3வது கழிவு முகாமைத்துவம் அல்லது கழிவு மேலாண்மை, 4வது சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு, 5வது
உலகளாவிய மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் உடன்பாடுகள் மற்றும் பிரச்சினைகள். தேசிய, உலகளாவிய மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் உடன்பாடுகள் மற்றும் பிரச்சினைகள் இவைகளுக்குள்ளதான் உங்களுக்கு வினாக்கள் தயாரிக்கப்படும் என்ற ஒரு ஒரு பகுதியை, வினாக்கள் தயாரிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை தந்திருக்கிறாங்க. அப்ப நிலைபேறாக அபிவிருத்தி அடைந்த இலக்கு என்ற இலங்கை, நிலைபேறான அபிவிருத்தி அடைந்த இலங்கை என்ற இந்த சுற்றாடல் அமைச்சின் பணிக்கூற்றோட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பேண்தகு சுற்றாடல் முகாமைத்துவத்தையும் தலைமைத்துவத்தையும் வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த சுற்றாடல் அதிகாரிகளையும் இலங்கை சுற்றாடலையும் பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய பெரிய வேலை திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து வருகிறார்கள். அப்ப நிலைபேறான அபிவிருத்தி கொள்கைகளை வகுப்பதற்காகத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்பதும், பிரச்சினைகளை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழலை பகுப்பாய்வு செய்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் இலங்கை அரசாங்கம் பாரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. அப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-5 கிளாஸ் போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஆகி போவோம். அப்ப இப்ப என்வாயன்மெண்ட் ஆபீசர் இப்ப அடுத்த மாதம் 4 மாதங்களுக்கு முன்னர் கோல் பண்ணப்பட்ட SLIRS இருக்கு. அதுக்கு பிறகு எமிக்ரேஷன் வரும். அதுக்கு பிறகுதான் என்வாயன்மெண்டல் வரும். அப்ப என்வாயன்மெண்ட் ஒரு 4 மாசம் படிச்சு கொள்ளணும். வீக்லி ஒரு கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் போடுறதாண்ட தீர்மானம் இல்லை. ஒவ்வொரு வீக்கிலையும் ஒவ்வொரு கிளாஸை போட்டு கொண்டு மூவ் பண்ணி போகலாம் என்று நினைக்கிறேன். இப்ப என்னண்டா, ஒரு உண்மையாக நல்ல ஒரு என்வாயன்மெண்டல் ஆபீசர் வந்து ஒரு செல்வாக்கான பதவி. அப்ப உண்மையிலேயே இந்த என்ன சொல்றது, ஒரு ஆபீசர் ரேஞ்சில் உள்ள, ஆபீசர் தரத்தில் உள்ள ஒரு உத்தியோகம். அப்ப நாங்க எல்லாரும் கெசேட்டையும் பார்த்திருப்பேன். நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணின்னு சொல்லியிருக்கிறேன். எப்ப க்ளோசிங் டேட் பிளேயர்? சார் அதுல ஒரு டவுட் சார், அந்த என்ன மொழியில எக்ஸாம் வரும்? மீடியம் கேட்கலையே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. விளங்கலே, என்ன மீடியத்துல எக்ஸாம் செய்யறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கலையே சார். சப்ஜெக்ட பார்க்கலையா? என்ன சார்? சப்ஜெக்ட் வந்து சிங்களம், தமிழ், இங்கிலீஷ். அப்ப நம்ம பாருங்க, சப்ஜெக்ட் வந்து சிங்களத்திலேயோ அல்லது தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ. தமிழாக்கள் தமிழ் மீடியத்தை போடலாம், தமிழ் மொழி பேசுறாக்கள் தமிழ் மீடியத்தை போடலாம். அவங்க எக்ஸாம் என்ன மொழியில நடக்கும்ன்றதை சொல்லி இருக்கிறாங்களே. அதாவது பாடத்துறை சார்ந்தது வந்து சிங்களத்திலோ அல்லது தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ இடம்பெறும். அடுத்த நுண்ணறிவு வந்து சிங்களத்திலோ அல்லது ஆங்கிலத்திலோ தமிழிலோ இடம்பெறும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மட்டும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அதுவும் சிங்களம் தமிழ் அப்படித்தான் நடக்கும். ஆங்கிலம் நீங்க அந்த சப்ஜெக்ட் வைஸா உள்ள பாருங்க. சார், ஆனா மேபி இங்கிலீஷ்ல எழுதுறேன்டா அந்த பாடத்துறை சார்ந்த அது அப்படி செய்யலாதா? அப்படி ஒன்றும் கேட்கலையா? அவங்க இப்ப தமிழ் மீடியம் மக்கள் தமிழ்ல எழுதணும் தான் சப்ஜெக்ட் தந்திருக்கிறாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து 2 மணித்தியாலம், டோட்டல் 100 மார்க்ஸ். மீடியம் வந்து சிங்களம் ஓ தமிழ் ஓ இங்கிலீஷ். சரிதானே? இப்ப நாங்க பிஎஸ்சி முடிச்சா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிட்டோம் தானே? நீங்க விரும்பின இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சோம். சம்ருத் ஜஹான், நீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு விரும்பினா நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சார் அந்த எந்த மீடியத்துல எக்ஸாம் எழுத போறீங்கன்னு போடல, அதுதான் கேட்டேன் நான் உங்கள்ட்ட. இல்ல நாங்க தமிழ் மீடியம் போட்டு தான் அப்ளை பண்ணணும். ஓகே சார். ஆனா அவங்க தெளிவா தந்திருக்கிறாங்களே, structure of the written competitive examination, subject knowledge 2 hours, 100 marks, medium சிங்களம், தமிழ், இங்கிலீஷ். அப்ப அதிலிருந்தே நமக்கு 3 மொழியிலையும் எழுதலாம்ன்றதை நாங்க மார்க் பண்ணிட்டோம். சரி, எப்ப க்ளோசிங் டேட்? 2ஆம் தேதி சார், முடிஞ்சு ஜூன் 2. எக்ஸாம் கிளம்புல தான் நடக்கும். எக்ஸாம் கிளம்புல தான் நடக்கும். நீங்க கேட்கறதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க, உங்களோட சந்தேகங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னா தமிழ் கேசட்டும் வரல இதுல. அந்த நான் முந்தி வாசிச்சது எல்லாமே வந்துகிட்டு தமிழ் இந்த 5 சப்ஜெக்டுக்குள்ளேயும் தான் உங்களுக்கு வரும்.
சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தல், சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் மதிப்பீடு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கழிவு மேலாண்மை, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் கல்வியும். அடுத்தது உலகளாவிய மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் உடன்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள். அப்ப நான் எப்படியாண்டா இதுவரைக்கும் இந்த பேப்பர் நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணப்படாது. நான் உங்களோட குரூப்ல போடுறேன்டா, இதுவரைக்கும் யாருமே இந்த பேப்பர்ல ஷேர் பண்ணியோ அல்ல இந்த பேப்பர்ல பாடம் சம்பந்தமாக பேப்பர்ல தயாரிச்சோ நான் காணல. எல்லோருக்கும் அப்ப என்னோட சொன்னா சேலஞ்ச், எல்லாருக்கும் சேலஞ்ச். இப்ப நான் தான் பேப்பரை போட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2-3 கேள்வி உங்களுக்கு அதுல சொல்லி தருவேன். சொல்லி தந்துட்டு கண்டினியூ அந்த கேள்வி மறுகாங்கல பேமெண்ட் குரூப்ல போய்க்கிருக்கும். அப்ப ஒரு கிளாஸா 2 கிளாஸா உங்கள்ட்ட கன்சிடர் பண்ணித்தானே அதை கொண்டு போவோம். செஷனுக்கு சேரு ஆக்களை வச்சு இப்ப நீண்ட நாள் அப்ப கோல் பண்ணி 15-20 நாளா அப்படியே எப்ப போடுற எப்ப வகுப்பு போடுறன்ற ஒரு என்ன சொல்றது இழுபறையில் இருந்த அந்த நேரமின்மை வேலை பழு வேற வகுப்புகளால தான் அப்படியே இருந்துச்சு. ஓகே பிள்ளைகள் அப்ப முதல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு 10-15 MCQ, ஒரு 10-15 ஒன் வேர்ட் ஆன்சர், அதுக்கு பிறகு ஒரு 4-5 வரியில விடை எழுதுறது, ஒரு கட்டுரை அல்லது 2 கட்டுரை எழுதக்கூடிய வரும். அப்ப நான் வந்துகிட்டு உலக வெப்பமயமாதல் என்ற தலைப்புகள் ஒரு கட்டுரை ப்ரிப்பேர் பண்ணிக்க, நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உலக வெப்பமயமாதல் ஒரு விடயம், அந்த தலைப்புகளை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது யானை மனித மோதல் 2வது தலைப்பு யானை மனித மோதல். பெஸ்ட் பாயிண்ட்ஸ்கள் எக்ஸாம்ல சுவரான கேள்விகள் வந்தா சும்மா சட்டப்படி எழுதி போட்டு நீங்க வெளியேறலாம், அவ்வளவு நிறைய பாயிண்ட்ஸ் தருவேன். அடுத்தது உலகளாவிய உயிர் பல்வகைமையை பேணுதல் 3வது தலைப்பு. அல்லது வல்லரசுகளின் அணுவாயுத மேலாதிக்கமும் சுற்றுச்சூழல் தொடர்பான சவால்களும். அதாவது 4வது தலைப்பு சொல்லியிருக்கிறேன், வல்லரசுகளின் அணுவாயுத மேலாதிக்கமும் சுற்றுச்சூழல் தொடர்பான சவால்களும். அடுத்தது உலக ஈரநிலங்களை பாதுகாப்போம். இவ்வாறான கட்டுரைகளை எல்லாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்தது இந்த கன்வென்ஷன்ல உள்ள இந்த மாநாடுகள்ல உள்ள உபதலைப்புகள், ஓசோன் படையை பாதுகாத்தல், பச்சை வீட்டு வாயுக்களின் வெளியேற்றம், கரியமில வாயுக்களின் வெளியேற்றம், இப்படி சிறிய தலைப்பிலையும் நிறைய சுருக்க கட்டுரைகளை நான் தருவேன். ரைட். இப்ப என்னடா வேற யாராவது என்னமும் கேட்கிற என்றிருந்தா கேளுங்க. ஒரு 5 நிமிஷத்துல 2-3 கேள்வியை படிப்போம். உண்மையில் ஒரு 50-60 பரீட்சார்த்திகள் இன்றைக்கு உண்மையில பெருநாள் தினம் தான் இருந்தாலும் இந்த வகுப்பை தொடங்கணும்ன்றதுக்காக அவசரப்பட்டு தொடங்கி இருக்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் வந்து சேரும், ரெக்கார்டிங் தருவாங்க. ரைட். சம்ரூத் பேகம் எந்த ஊர்? டிகிரி என்ன? பிஎஸ்சி எங்க முடிச்சிங்க? போயிட்டா. அஸ்வின் ஹசான் பேசுங்க, ஒவ்வொரு அறிமுகப்படுத்திக்கலாமே. ஒவ்வொரு சும்மா சின்ன அறிமுகம் இருக்கும். அவர் பேசல. அஸ்வின் ஹசான். அனுஷாலினி சொல்லுங்க. Good evening, sir. சொல்லுங்கம்மா. Jaffna University Agriculture BSc முடிச்சேன் சார். இப்போ MSc செய்துட்டு இருக்கேன் சார் இந்தியால. எங்க வேலை செய்றீங்க? MSc செய்துட்டு இருக்கேன் சார் இந்தியால. இந்தியாவிலையா? ஓகே. சொல்லுங்க, உங்க டவுட்டை சொல்லுங்க. டவுட் ஒன்றும் இல்லை சார், அறிமுகப்படுத்துங்க சார். ரைட். ஓகே அறிமுகப்படுத்துங்க. ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்வின் ஹசான் பேசல. ஆக்கில் பேசுங்க. ஆக்கில் பேசல. பிரதீப் பேசுங்க. பிரதீப் எந்த ஊர்? சும்மா அறிமுகமாய்க்கலாம். சொல்லுங்க ஐயா பிரதீப். நான் ஹெட்டன். எந்த ஊர் நீங்க? ஹெட்டன் சார். ஹட்டன். டிகிரி எங்கே? கொழும்பு. கொழும்பு.
என்ன டிகிரி என்ன பிஎஸ்சியா பிபிஏயா ஜியோகிராஃபியா சோசியோலஜியா Yes. பிரதீப்? BBSC. ஓகே Hello. ஓகே தேங்க்யூ. ரைட், நாம இப்ப முதலாவது கேள்வி போவோம். ஒவ்வொரு ஆளையும் நான் சும்மா பேசிக்கொண்டே நாம் போகலாம். நீங்க யாருமே பயப்பட தேவையில்லை. வடிவா போகும் கிளாஸ். முடியும் வரையும் நான் உங்களோட இருப்பேன். எந்த பேப்பர்களும் எந்த விளக்கங்களும் வித்தியாசமா இருக்கும். இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு செமினாரை ஒரு பேப்பர் போட்டு யாரும் படிப்பிச்சதா காணவே இல்லை. நான் இதுவரைக்கும் காணல. இந்த ஒரு மாசம் இது கோல் பண்ணி 20 டேஸ்லயும் யாரையும் காணல. பார்லிமெண்டேரியன் ஆபீசரும் ஆங்கிலத்திலே நானே தான் நடத்தி இருந்தேன். அதிலேயும் ஒத்தரையுமே காணல. ரைட், ஓகே. ஓமம்மா சொல்லுங்க. சார் ஏற்கனவே எஸ்எல்ஏஆர்ஸ்ல ஐக்யூ கிளாஸ்ல இருக்குன்னு சார். இப்போ என்வைரன்மெண்டலுக்குண்டா தனியா அதுக்கு பே பண்ணணுமா? ஓமம்மா, இது தனி கிளாஸ் தானே, இப்பதான் தொடங்கி இருக்கோம். இப்பதான் நாம என்ன செஞ்சிருக்கோம்னா தொடங்கி இருக்கோம். ஓகே அப்ப நீங்க என்னடா இது தனி கிளாஸ், என்ற ஜிகே தனியே போகும். ஐக்யூ உண்டு, அதாவது பிள்ளைகள் எஸ்எல்ஐஆர்எஸ் அடுத்த பார்லிமெண்டேரியன் எல்லாம் போகும். ஐக்யூ என்வைரன்மெண்ட் எல்லாம் ஏதாவது ஒன்றுக்கு கட்டிடுங்க. ஓ பிஎஸ்சி தானே, போடலாம் தாராளமா. அனு பயோ சிஸ்டம் தானே, இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்தா தான் போடலாம். ஆனா பயோ சிஸ்டம் எடுத்தா போடலாம். அது பிஎஸ்சி தான் ஈக்குவல். ரைட், மொஹான் முனசிங்க. இப்ப இலங்கையர்களுக்கு நேரடியாக எந்தவித நோபல் பரிசும் வழங்கப்படவில்லை. இலங்கையர்களுக்கு நேரடியாக எந்தவித நோபல் பரிசுகளும் வழங்கப்படவில்லை. ஆனா இலங்கையர் ஒருவர் நோபல் பரிசுக்குள்ள இருந்தார் என்பது எல்லோருக்குமே கௌரவம். இலங்கையர் ஒருவர் நோபல் பரிசுக்குள்ள இருந்தார் என்பது எல்லோருக்குமே ஒரு கௌரவம். கேள்விக்கு போவோம். கொஞ்சத்தை பார்ப்போமே. ஒரு 3-4 கேள்வியை பார்த்துட்டு ஒரு அறிமுகம் தானே, உங்களுடைய என்ன விஷயங்களை பேசலாம். முதலாவது கேள்வி போட்டிருக்கிறேன். பேராசிரியர் மொஹான் முனசிங்கவுடன் தொடர்புடையது. எத்தனையாவது விட வரும்? ரைட், பேராசிரியர் மொஹான் முனசிங்க இலங்கையின் முக்கியமான ஐக்கிய நாடுகள் சபையின் மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி. மொஹான் முனசிங்க கேள்வியை எதிர்பார்த்ததாலதான் நான் இந்த கேள்வியை போட்டிருக்கிறேன். இவர் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றத்திற்கான அரசாங்க துணைக்குழு, ஐக்கிய நாடுகள் சபை காலநிலை மாற்றத்திற்கான துணைக்குழுவின் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பொடியில இருக்கின்ற ஒரு மிக முக்கிய உறுப்பினர். ஐக்கிய நாடுகள் சபையில 1988ஆம் ஆண்டு ரெக்கார்டிங் போடுவார். ஷுவர் டோன்ட் வரி. அதாவது இந்த கவர்மெண்டல் இதெல்லாம் திரும்ப வராது, குறிச்சு கொள்ளணுமா? ஞாபகப்படுத்துவேன். முக்கியமான நோட் தரப்புல குறிச்சு கொள்ளுங்க. இந்த கவர்மெண்டல் panel on climate change. இதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை காலநிலை மாற்றத்திற்கான அரசாங்க துணைக்குழு IPCC 1988ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றத்திற்கான அரசாங்க துணைக்குழுவாக இது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு
2007ஆம் ஆண்டு இந்த ஐபிசிசிக்கும் இன்டர் கவர்மெண்டல் பெனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருந்த 2007ஆம் ஆண்டு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருந்த அல்கோருக்கும் சமாதான நோபல் பரிசை 2007ஆம் ஆண்டு வழங்கினார்கள். அந்த அல்கோரும் காலநிலை மாற்றம் தொடர்பான வாழ்வாதார உரிமைகள் தொடர்பான மிகப்பெரிய ஒரு ஆய்வினை வெளியிட்டமைக்காகவும் உலகளாவிய ரீதியிலே காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், அடுத்தது உலகத்திலே ஏற்படுகின்ற இயற்கை இடர்கள் தொடர்பான அந்த சேவைகளை உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதை நோக்காக கொண்ட இந்த ஐபிசிசிக்கும் 2007ஆம் ஆண்டு நோபல் பரிசை வழங்கினார்கள். ஒரு தனிநபர் அல்கோரும் பெற்றுக்கொண்டார். 7 பேரை கொண்ட ஐபிசிசி குழுவும் பெற்றுக்கொண்டது. அதிலே மிக முக்கியமானவர் மொஹான் முனசிங்க, பேராசிரியர், இலங்கையை சேர்ந்தவர். கட்டாயம் எழுதி கொள்ளணும். மொஹான் முனசிங்க அவர்களை கட்டாயம் நீங்க எழுதி கொள்ளணும். மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாங்க இதை எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வியை எதிர்காலத்துல நாங்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 37 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெனீவா நாட்டின் சுவிட்சர்லாந்தில இதுல தலைமை செயலகம் இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில ஜெனீவாவில, சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான ஒரு நகர், உலக அரசாங்கம் என்றுதான் சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்த. அந்த ஜெனீவா நாட்டில தான் இந்த ஐபிசிசி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான ஒருவராக மொஹான் முனசிங்க அவர்கள் பேராசிரியர் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். ஸ்கொட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஃபெர்குசன் இஸ்கி இவர்தான் இதன் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக, கியூ பீப்புளாக, இதன் தலைமை இயக்குனராக ஸ்கொட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜேம் ஃபெர்குசன் இஸ்கி என்பவர்தான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய தலைமையில தான் மொஹான் முனசிங்க அவர்களுடைய அந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப காலநிலை மாற்றத்தோடு சம்பந்தமான ஒரு வினா. அப்ப எல்லாரும் நினைச்சுக்கப்படா இதுக்குள்ள எல்லாம் விடும். முன்னுக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பு, முன்னுக்கு ஒரு 20 MCQ, ஒரு 10 ஒன்-வேர்ட் ஆன்சர், ஒரு சுருக்க கட்டுரை, ஒரு 3-4, ஒரு கட்டுரை, 2 மணித்தியால பேப்பர் என்பதால இப்படியான ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த பேப்பர் இருக்கும். அப்ப நான் எல்லாவற்றையும் நான் குறிப்பா பண்ணிக்கிறேன். நீங்க பயப்படாம என்னோட நகர்ந்து வரலாம். நீங்களும் தேடவனும். நானும் முடியுமான எல்லாவற்றையும் தேடிக்கு வருவேன். நான் முடியுமான எல்லாவற்றையும் உங்களுக்காக தேடிக்கு வருவேன். நான் எல்லா பக்கமும் நின்று பேசுவேன் பிள்ளைகள். இந்த 20-22 வருட ஃபீல்டில உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபீல்டில ஒரு காலத்துல விரல் விட்டெண்ண கூடிய போட்டி பரீட்சைக்கு ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. இந்த ஜூம் வந்து இப்ப ஸ்கிரீனுக்கு வராத ஏராளமான விரிவுரையாளர்கள், நாடுபூரா விரிவுரையாளர்கள் தான். நேரடி கருத்தரங்கண்டா ஒரு 10 பேர் தான் உலாத்தி தெரிஞ்சோம். நேரடி இது க்ளோஸ் ஆகி நேரடி கருத்தரங்கன்னு சொன்னா, நான் இப்படி ஒரு பேப்பரை இதுவரைக்கும் இந்த ஒரு மாசத்துல யாருமே அப்டேட் பண்ணினதாக காணல. இந்த பேப்பர் இன்றைக்கு உங்களோட குரூப்ல அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும். நாளையிலிருந்து இதே மாடலுக்கு பேப்பர் அப்டேட் ஆகியே இருக்கும். அடுத்தது பேப்பர் கிடைச்சா நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. போட்டி பரீட்சை தானே, நீங்க படிச்சு பாஸ் ஆகணும். சிலர் கிளாஸுக்கு வந்து காசை கொடுத்து வேற குரூப்ல சும்மா வேஸ்டா போட்டு கிரிப்பேல் அவன் பாஸ் பண்ணி போயிடுவான். நீங்க பட்டதாரிகள் சமயோசிதமா உங்களுக்கு ஷேர் பண்றதை நீங்களே படிச்சுட்டு விஷயத்த முடியுங்க. ஆனா நிறைய காடர் பிள்ளைகள் வாய்ப்பை தவற விடாதீங்க. 150, 125 சொச்சம் காடர். ஒரு காலம் இப்படி காடர் கோல் பண்ற இல்ல, 60, 40, 55 இப்படித்தான் காடர்ஸ் வரும். நிறைய காடர். அடுத்தது வந்துக்கிட்டு நாங்க உங்களுக்குள்ள போட்டியில சிங்கள மாணவர்களோடு போட்டி போட்டு அந்த 125 ரேங்குக்குள்ள வந்துடணும். 125 ரேங்குக்குள்ள வரணும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஆல் ஐலண்ட் சர்வீஸை பாஸ் பண்ணார் 2019. அவருக்கு ரேங்க் 47. அவருக்கு அடுத்து வந்தவருக்கு 48.
நேர்முக தேர்வில என்னுடைய நண்பருக்கு 19.5, இவருக்கு 21.5. இவர் 47 பைத்தார், என்னுடைய நண்பர் 48 பைத்தார், 47வது அடடுபட்டுட்டார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு மாறாத வடுவோடு என்னுடைய நண்பர் தனக்கு எஸ்எல்ஏஸ் 1 புள்ளியால் 1.5 புள்ளியால் தட்டுப்பட்டு போனதை நினைச்சு இன்றைக்கும் குடுங்கி கொண்டிருக்கிறார். கட்டும் மனவேதனைப்பட்டிருக்கிறார். அதுதான் நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு கிடைக்கல, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க படிச்சு போட்டி பரீட்சை நீங்க படிச்சு நீங்க பாஸ் ஆகிற விதத்தை பாருங்க. ரைட். சுற்றாடல் அதிகார சபையின் முறைப்பாட்டு இலக்கம். சுற்றாடல் அதிகார சபையின் முறைப்பாட்டு, மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சரிதானே முறைப்பாட்டு அழைப்பிலக்கம். முறைப்பாட்டு அழைப்பிலக்கம். அப்ப விட வந்துட்டு 19,881 19,881 19,881 அதை எழுதி கொள்ளுங்க பிள்ளை. 19,881. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இன்னும் 2 நம்பர் எழுதி கொள்ளுங்க பிள்ளையர். இன்னும் 2 நம்பர் எழுதி கொள்ளுங்க. சுற்றாடல் ஓகே. அடுத்தது அது மத்திய சுற்றாடல் அதிகார சபை 1981, சுற்றாடல் துறை அமைச்சு 1991. சுற்றாடல் துறை அமைச்சு 1991. இன்னொரு நம்பர் எழுதி கொள்ளுங்க. புவியியல் மற்றும் சுரங்க பணியகம். புவியியல் மற்றும் சுரங்க பணியகம். புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் 1921. புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் 1921. அதையும் எழுதி கொள்ளுங்க. கேள்விக்கு வருமா சுவரா? கேள்விக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி எழுதி சுவரில் ஒட்டி விடுங்க. எழுதி சுவரில் ஒட்டி விடுங்க. எக்ஸாம் முடியும் மட்டும் பாடமாகி போயிரும். பாடமாகி போயிரும். அதுல வேற நிறைய நம்பர் இருக்குது. உங்களுக்கு முக்கியமானதுகளை மாத்திரம் சொல்றேன். அடுத்து எழுதி கொள்ளுங்க. 1928 தெங்கு அதிகார சபை. 1928 தெங்கு அதிகார சபை. தெங்கு அதிகார சபை. அதையும் எழுதி கொள்ளுங்க. ரைட், அவ்வளவும் போதும். சுற்றாடலோட சம்பந்தப்பட்டது தானே, அவ்வளவும் போதும். தெங்கு அதிகார சபை 1928. தெங்கு அதிகார சபை 1928. சுற்றாடல் துறை அமைச்சு 1991. மத்திய சுற்றாடல் அதிகார சபை 1981. புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் 1921. ரைட். சுற்றுச்சூழல் வாழ்வாதார
சுற்றுச்சூழல் வாழ்வாதார விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார்? சுற்றுச்சூழல் வாழ்வாதார விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார்? இதை நாம கொஞ்சம் பெருசாவை தான் பார்க்கணும். இதுல கொஞ்சம் நிறைய விடயங்களை நான் சொல்லித்தாரன். நிறைய விடயங்களை நான் உங்களுக்கு இந்த விடயத்தில சொல்லித்தாரன். அதாவது பாருங்க, கிரேட்டா தன்பர்க் எழுதி கொள்ளுங்க. விட கிரேட்டா தன்பர்க் மூன்றாவது விடை. கிரேட்டா தன்பர்க் மூன்றாவது விடை. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு மாணவி, சுற்றாடல் செயற்பாட்டாளர். சுற்றாடல் செயற்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க். ஒரு 6 வயது 5 வயதிலிருந்தே இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பிள்ளைகள் சுவரா செல்லுவன் இது ஒரு கேள்வி வரும். சுவரா சொல்லுவன் இது ஒரு கேள்வி வரும். எதுவராட்டியும் இது சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். ஒரு சூழலியல் ஆய்வாளர் பருவநிலையை உலக பருவநிலையை பாதுகாப்பதற்காக ஸ்வீடன் நாட்டிலிருந்து இன்றைக்கு 18 வயதை கடந்திருக்கிறார். சிறுபராயத்திலிருந்து இயற்கை மீது கொண்ட அன்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றாடல் செயற்பாட்டாளராக இவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். கிரேட்டா தன்பர்க் ஏராளமான விருதுகளை உலக நாடுகள் இவருக்கு வழங்கி இருக்கின்னும் நோபல் பரிசு வழங்கப்படல கிரேட்டா தன்பர்க். ஆனா ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். ஆனா இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் என்பதை நாங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். இன்னும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் சொல்லுங்க பாப்போம். கடும் ஃபேமஸ் ஆயிருக்கிற ஒரு ஆள். இன்னும் ஒரு கடும் ஃபேமஸாக இருக்கிற ஒருவரை சொல்லுங்க. கட்டாயம் சொல்லணும். என்ன பிள்ளைகள் சொல்லுங்களேன் பாப்போம். இன்னும் கடும் ஃபேமஸான ஒரு ஆள் தான். ஆண்டு கிரேட்டா தன்பர்க் பர்சன் ஆஃப் த இயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உலகின் தலை சிறந்த நபராக 2019 ஆண்டு கிரேட்டா தன்பர்க் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இன்னும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் வெறும் 10 வயதான லிசிபிரியா கங்குஜம். எஸ், வெரி குடா பிரியா. லிசிபிரியா கங்குஜம். இன்னும் ஒரு மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் லிசிபிரியா கங்குஜம். 2028 மாநாடு UNFCCC Conference of the Parties United Nations Framework Climate Change Conference. Conference of the Parties 28 United Nations Framework Climate Change Conference. உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக காலநிலை மாநாடு தான் அது. 2028வது மாநாடு 2023 ஆண்டு துபாய் நாட்டில் நடக்கக்குள்ள அந்த மாநாட்டுக்குள்ள உலக தலைவர்கள் கிட்டத்தட்ட 180க்கும் அதிகமான உலக நாடுகளின் தலைவர்கள் இருக்கும்போது அந்த மாநாட்டுக்கு இந்த சுற்றாடல் ஆர்வலரான உலக காலநிலை மாநாட்டுக்குள்ளேயே லிசிபிரியா கங்குஜம் எதிர்ப்பு பதாகைகளோடு உள்நுழைந்து விட்டார். மீட்டிங்கை நடத்தியிருந்த துபாய் மன்னருக்கு சரியான ஷோக். பாதுகாவலரிடம் அந்த சிறுமியை உள்ளே அனுப்புங்கள் என்று சொன்னார். துபாய் நாட்டில் நடந்த நேரம் அவருடைய அந்த இயற்கைக்காக அவர் போராடுகின்ற விதம் தொடர்பாக அவருக்கு பாராட்டி அவரை வெளியே அனுப்பினாங்க. அப்ப இந்த கிரேட்டா தன்பர்க்கும் இந்த லிசிபிரியா கங்குஜம் இந்தியாவை சேர்ந்த மணிப்பூரை சேர்ந்தவர்
மிகச்சிறந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். அப்ப இந்த பொதுவறிவை டச் பண்ணித்தான் இந்த என்வாயன்மெண்ட் ஆபீசர் அந்த கேள்வி வினாக்கள் எல்லாம் வரும். ஆனா ஜியோகிராபிக்கலி நிறைய வினாக்கள் இருக்கும். ஜியோகிராபிக்கலி நிறைய வினாக்கள் இருக்கும். அப்ப இது ஒரு வினா வரும், இது ஒரு வினா வரும். யார் ஜியோகிராபி ஸ்பெஷல் இருக்கிறீங்க ஒரு அடையாளம் போடுங்களா பார்ப்போம். ஜியோகிராபி ஸ்பெஷல் கைவிரல் அடையாளம் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஜியோகிராபிய ஜெனரலா எடுத்து ஜியோகிராபிய பாடமா உள்ளாக்கள் ஜியோகிராபியாக்கள் யாருமே இல்லையா? பார்க்கலாம். ஓகே ரெக்கோ, ஓகே லோகேஷன் தங்கிட்ட ஜியோகிராபியாக்கள் இல்லாம இல்லையா கிளாஸ்ல? ஓகே தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து நாம பேசலாம். அந்தந்த நல்ல ஜொப்புகள் வரக்குள்ள இந்த டிஓ அந்த டீச்சிங் என்பதையெல்லாம் தாண்டி, இந்த டிஓ என்ற விஷயத்தை தாண்டி, டீச்சிங் என்ற விஷயத்தை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல உயர் பதவிகள் இதெல்லாம். அதாவது ஸ்டாண்டர்டான அநேகர் மதிக்கின்ற ஸ்டாண்டர்டான அநேகர் மதிக்கின்ற ஒரு விடயம். அடுத்து நல்ல ஜொப். என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரு மிகச்சிறந்த நண்பர் ஒருவர் இருந்தார், மிகச்சிறந்த நண்பர் ஒருவர் இருந்தார். அவரோட நான் நிறைய தரம் பேசியிருக்கிறேன். அவர் சொல்லுவார், உண்மையிலே என்வாயன்மெண்டல் ஆபீசர் என்பது ஒரு சவாலான ஜொப், ஒரு சவாலான உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜொப், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜொப். தான் 5 வருடம் அதில் அவர் பணியாற்றிட்டு அவர் மறையா எஸ்எல்ஏஸ் பாஸ் பண்ணிட்டு போயிட்டார். அப்ப இப்படி இருக்கத்தக்கதாக நீங்களும் மிச்சம் பாடுபடுங்க. காடர் கூட, காடர் கூட என்பதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. காடர் கூட என்பதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. வேற ஏதாவது பேசுறாக்கள் இருந்தா பேசுங்க. எக்ஸாம் அநேகமா எந்த கருத்து இப்ப வந்துகிட்டு SLIRS ஜூலை 19 அது கோல் பண்ணி 4 மாசம். அதுக்கு பிறகு வந்தது இமிகிரேஷன் அது ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல நடக்கும். ஒரு 3 மாசம் படிக்க அவகாசம் கிடைக்கும், ஒரு 3 மாசம் படிக்க அவகாசம் கிடைக்கும். அவ்வளவுதான். விளங்கல் எப்படி 8 மணி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். கிளாஸ் வார சாட்டர்டே தொடர்ந்து போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுருக்க கட்டுரையோடு பெரிய கட்டுரையோடு முடியுமான எல்லாமே சொல்லி தந்து போவேன். அதாவது என்னண்டா, இன்னைக்கு 10 பேரோ 15 பேரோ கண்டினியூவா வந்துகிட்டா போதும். மற கண்டினியூவா இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு மற கடைசியா செப்டம்பரோ நவம்பரோ அட்மிஷன் வந்ததுக்கு பிறகு வருவாங்க. அப்போ இடையில உள்ளம் மிஸ் ஆகிரும். நான் நிறைய வாய்ச்சி கொண்டிருக்கிறேன், நிறைய கேள்விகள் போடுவேன். வார சாட்டர்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். நீங்க தனியா, அதாவது ஒரு ஐக்யூக்கு பே பண்ணா போதும். இப்ப என்வாயன்மெண்ட் ஆபீசர், இமிகிரேஷன், அடுத்த SLIRS எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஐக்யூக்கு பே பண்ணா போதும். டிகேக்கு இந்த கிளாஸுக்கு தனியா பே பண்ணிட்டு வாங்க. இது தனியா போகும், உங்களோட என்வாயன்மெண்டோட சம்பந்தமானது தான் இது. வேற சந்தேகங்கள் உள்ளாக்கள் சொல்லுங்க ஐயா. 45 சொல்லுங்களேன். சந்தேகங்கள் பிரச்சனை எழுதியாக்கள் பேசி முடியுங்க. முறங்களை தொடர்ந்து கிளாஸ் போகும். தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். அதாவது தமிழை பலோ பண்ணினாலே GK இங்கிலீஷில் எழுதலாம் ராசா, GK எழுதலாம். ரைட், அடுத்த கேள்வியையும் பார்ப்போம். யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் இப்படி ஒரு திட்டம் இருக்கு. 72ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணினாங்க. 72ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணினாங்க. இதுல ஹெட் குவார்டர்ஸ் வந்து கென்யாட நைரோபியில இருக்குது. UNEP யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம். 4வது கேள்வியையும் பார்ப்போம், பார்த்துட்டு பேசுவோம். யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்டல் ப்ரோக்ராம்
இதுல பணிப்பாளராக இங்கர் அண்டர்சன் என்பவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதுல தலைமைச் செயலகம் கென்யா நாட்டில நைரோபியில இருக்குது. 72ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. உங்களுக்கு ஒரு தனி சப்ஜெக்டே தந்திருக்காங்க. என்வாயன்மெண்டல் கன்வென்ஷன், சுற்றுச்சூழல் மாநாடுகள், திட்டங்கள், வெளிப்பாடுகள் என்ற ஒரு தனி தலைப்பு இருக்கு. அதுக்குள்ள இந்த கேள்விகள்லாம் வரும். கோப் மாநாடு வரும், ராம்சார் மாநாடு வரும், கோப்பன்ஹேகன் மாநாடு வரும், கியாட்டோ உடன்படிக்கை வரும், புவியுச்சி மாநாடு வரும், சுவர கேள்விகள் வரும். பிள்ளைகள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டா ஒரு 15-20 மார்க்ஸ் அதுல தனியாக எடுப்பேன். எல்லாத்தையும் சொல்லி தருவேன். அப்ப யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு திட்டம் இருக்கு. 72ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கியது. தற்போதைய பணிப்பாளர் இங்கர் அண்டர்சன். 72ஆம் ஆண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. 72ஆம் ஆண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. 2019 இருந்து இங்கர் அண்டர்சன் தான் இதுல டென்மார்க்கை சேர்ந்தவர். இந்த இங்கர் அண்டர்சன் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இதுல தலைமை பணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப நிறைய விடயங்கள் வரும் பிள்ளைகள். இதெல்லாம் சின்ன ஆரம்பத்துல பேசிக்கான விஷயங்களை சொல்லி தந்துக்கு போறேன். நான் சொல்லி தந்துக்கு போறேன். அப்ப நீங்க கொஞ்சம் தயாராக இருந்து கொஞ்சம் ஆழமாக ப்ரிப்பேர் பண்ணினால் பெஸ்டா இருக்கும். வேற ஏதாவது பேசுறாக்கள் இருந்தா பேசுங்க, சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சம்ரூத் பேகம் ஆரம்பத்துல வேகமா கதைச்சாங்க, போயிட்டாங்களா தெரியல. அவங்கள கூப்பிட்டேன், முழங்கல. சம்ரூத் அவ போயிட்டு 2-3 பேர் அதே பேர்ல இருக்கிறாங்க. ரைட், ஓகே. வேற கிளாஸ் வார சாட்டர்டே 7 o'clock ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைகள். வார சனிக்கிழமை லொகேஷன் சொல்லுங்க ஐயா. லொகேஷன் சொல்லுங்க. லொகேஷன் பேச காணல. வேற யாராவது பேசுறேன்னா சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓம் சார். அந்த சுற்றாடல் அந்த வெப்சைட் அது பாக்குறது நல்லது. ஆண்டறிக்கைன்ற மாதிரி சிஇ என்ற ஆண்டறிக்கைன்ற மாதிரி அதுல போட்டிருக்கணும். 2023ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கை எல்லாத்தையும் வாசிச்சு கொள்ளலாம் அம்மா. நீங்க எல்லாத்தையும் வாசிச்சு கொள்ளலாம். எல்லாத்தையும் வாசிச்சு கொள்ளலாம். சகலத்தையும் வாசிச்சு கொள்ளலாம். எல்லாத்தையும் வாசிச்சு கொண்டா பெஸ்டா இருக்கும். நீங்க தேடலாம், வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரி சார். நீங்க நல்லா தேடிக்கொள்ளுங்க. நானும் ஏராளமான விடயங்களை தேடிக்காந்த உங்களுக்கு சொல்லுவேன். வேற சிவராசா வதனமதி சொல்லுங்க. அதான் சார் கேட்டேன். அந்த ஆண்டறிக்கை சம்பந்தமா எல்லாத்தையும் ஜியோகிராபி எதுகள் கிடைக்குதோ அதுகளை வாசி, சுற்றாடல் தொடர்பாக என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் வாசிச்சு கொள்ளலாம் அம்மா. ஓகே, எது கிடைக்குது. அடுத்தது சண்டே லைப்ரரி போங்க. சண்டே லைப்ரரி போய் உங்களுக்கு கிடைக்கிற சுற்றாடலோட சம்பந்தமான புத்தகங்களை வாசிங்க. சண்டே ஒரு 3 hours லைப்ரரிக்கு போங்க. என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு எக்ஸாம் எழுத மட்டும் பிரயோசனமா இருக்கும். வேற ஏதாவது பேசுறாக்கள்? ரைட். அப்ப இட்ஸ் ஓகே. நாளைக்கு ஃபெஸ்டிவல் நாள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு அவசரமா இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கு நிறைய முஸ்லீம்ஸுக்கு வர கிடைச்சிரியாது. எல்லாரும் பெருநாள் பிஸியில் இருப்பாங்க. நானும் பெருநாள் பிஸி தான். இருந்தாலும் இதை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவை தந்திருக்கிறேன். சரிதானே? ஒரு ஜாப் பெஸ்டா இருக்கும். இக்ராம், இதுக்கு படிக்கிறதுக்கு சோர்ஸ் நான் சொன்னேன் தானே, தேவையான என்வாயன்மெண்டோட சம்பந்தமான நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. நானுமே தேடின நேரம் எல்லாம் நிறைய இங்கிலீஷ் வேர்ஷன் தான் இருக்குது. நான் தேடிக்கொண்டவைகள் அவைகள் இவைகள். நிறைய என்வாயன்மெண்ட் சம்பந்தமான புத்தகங்களை வாசிச்சு கொள்ளுங்க ராசா, வேண்டிய அளவு. இன்ஷால்லா சண்டே லைப்ரரியை யூஸ் பண்ணுங்க. அது ஒரு மிகப்பெரிய சோர்ஸ். அடுத்தது நேற்று ஜூன் சுற்றாடல் 5 உலக சுற்றாடல் தினம்.
போயிருந்த லைப்ரரியில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லாம் எல்லாத்தையும் வாசிச்சு கொண்டு இருக்கலாம். அப்படி நாங்கள் டார்கெட் பண்ணி போகலாம். என்வாயன்மெண்டோட சம்பந்தமான என்ன கிடைச்சாலும் வாசிங்க, தேடி வாசிங்க. லைப்ரரி தான் சிறந்த லைப்ரரி. இப்போ உதாரணமா இந்த இந்த தென்கிழக்கு ஏரியாவில் இருக்காங்களுக்கு சவுத் ஈஸ்டர்ன் லைப்ரரியில் புத்தகங்களை தேவையான ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி வாங்கலாம். கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதனிய, அடுத்தது கலம்பு போனாலும் நிறைய புத்தகங்களை நீங்க தேடி வாங்கலாம். வாங்கி கொள்ளுங்க. என்வாயன்மெண்டோட சம்பந்தமான புத்தகங்களை நான் ஒரு ஸ்டைலாக கொண்டு போவேன். சரிதானே? எனக்கிட்ட நான் நிறைய பேப்பர் ஆர்டிகல்ஸ் வச்சுக்கிறேன். அதுகளை எல்லாம் வாசிச்சு உங்களுக்கு தருவேன். ஏன்னா நான் ஒரு நீண்ட வாசிப்பாளர், பத்திரிகை வாசிக்காம தூங்குறதே இல்லை. அதால எந்த சோர்ஸ் பேப்பர்ஸ் தான், எந்த சோர்ஸ் பேப்பர்ஸும் புத்தகங்களும் தான் பிள்ளைகள். என் நம்பர் இது, டெலிஃபோன் நம்பர் 075 075 4 283 260 077 63 27 94 3. ரைட். இந்த பேப்பரோட இன்னும் ஒரு 25 கேள்வி கேட்டு ரைட் இப்படித்தான் பேப்பர் வரும் இக்ராம். அதாவது ஒரு 20 கேள்வி ஒன் வேர்ட் ஆன்சரோடையும், ஒரு 10 கேள்வி 20 கேள்வி மல்டிபிள் கொஸ்டின்ஸும், ஒரு 10 கேள்வி ஒன் வேர்ட் ஆன்சரோடையும், மற்றதெல்லாம் சுருக்க கட்டுரையும் கட்டுரை எழுதுகின்றதுக்கு தான் வரும். ஒரு 250 அல்லது 300 சொல் கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்டுரை வரும். அப்ப நான் ஒரு 10-15 தலைப்பு ரெடி பண்ணிக்கேன். 5 தலைப்பு இப்ப சொன்னேன். சரியா? நீங்களும் தேடுங்க, நானும் தேடி, நீங்க உங்கள்ட்ட இல்லாத பாயிண்ட் செய்யலாம் சொல்லுவேன். ஓகே பிள்ளையார், இன்ஷா அல்லாஹ் நாளை ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகின்ற முஸ்லிம் பரிச்சார்த்திகளுக்கு ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அருளையும் ஆசையையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்லா படியுங்க. கண்டினியூ. வார சாட்டர்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் எவ்ரி சாட்டர்டே இன்னும் ஒரு நாளை டிசைட் பண்ணுவோம். உங்கள்ட்ட கேட்டு 2 நாள் கிளாஸை கொண்டு போவோம். ஓகே, இன்னும் தேவை இருக்காக்கள் இந்த டெலிஃபோன் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.